அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான உறவுகளே, நேய நெஞ்சங்களே, மாஷா அல்லாஹ் குடும்பத்தோடு ஒன்றென கலந்து உறவாடிக் கொண்டிருக்கும் உள்ளங்களே, உங்கள் அனைவருக்குமான பதிவிறக்கம் இது. இலங்கை திருநாட்டில் தற்போது ஏற்பட்டு கொண்டிருக்கும் வெள்ளப்பெருக்கு மற்றும் அதிவேகமாக அடித்து கொண்டிருக்கும் புயல் போன்ற இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு அசாதாரண சூழலில் சிக்கித் தவிக்கும் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் நிலை நீங்கள் அறிந்த உண்மை. இந்த குடும்பங்களின் பசி போக்க யாரும் முன்வராத நேரத்தில் குடும்பங்கள் அனைவரும், மக்கள் அனைவரும் கையேந்திய வண்ணமே இருந்தனர். எங்கிருந்தோ ஒரு குரல் இலங்கை திருநாட்டில் ஒலித்தது. உறவுகளுக்கு உதவி செய்யும் எண்ணத்தோடும் அல்லாஹ்வின் ராமத்தோடும் அந்த உறவு ஜப்பானிலிருந்து இணைந்திருந்தது. எமது குடும்பத்தோடு நீண்ட பயணத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் சிஎம் என்று அழைக்கப்படும் ஃபசீர் மஃபாசா தம்பதியர்கள் இணைந்து இலங்கை திருநாட்டில் வாடி வதங்கிக் கொண்டிருக்கும் உறவுகளுக்கு உதவி செய்ய முன்வந்தனர். இன்ஷா அல்லாஹ் அவர்களின் எண்ணங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு கிராமத்தை அப்படியே பொறுப்படுத்தார்கள். பல லட்சக்கணக்கை செலவழித்தார்கள். அவர்களுடைய பொருளாதாரத்தில் சொந்த பணத்தை அவர்கள் இலங்கை திருநாட்டிற்கு எங்களுக்கு தந்துதவி ஒரு கிராமத்தின் முழுமையான உணவு தேவையை பூர்த்தி செய்த அந்த உத்தம குடும்பத்துக்கு இலங்கை மக்கள் சார்பாகவும் மாஷா அல்லாஹ் குடும்பம் சார்பாகவும் இந்த உதவியை பெற்ற அந்த கிராமம் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவிப்பதில் பெருமிதம் அடைகின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸா. அன்பான உறவுகளே, நெஞ்சங்களே, இந்த மகா பெரும் கொடை யாராலும் ஒரு தனிநபரால் செய்ய முடியாத இந்த ஒரு மாபெரும் கொடையை, மாபெரும் தர்மத்தை தந்த பசீர் மஃபாசா தம்பதிகளுக்கு எல்லா உறவுகளும் சேர்ந்து துஆ செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த குடும்பம் இந்த நிமிடத்திலிருந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்வான சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்க வேண்டும். அவர்களின் பொருளாதாரம் பல மடங்கு விருத்தியாக வேண்டும். இன்னும் பல்லாயிரம் குடும்பங்களுக்கு, பல்லாயிரம் உறவுகளுக்கு அவர்களின் கரங்கள் உதவி செய்ய வேண்டும். உள்ளங்கள் எந்த நேரத்திலும் மாற்றமடையாமல் இதே மாதிரியான உள்ளத்தை, தெளிவான உள்ளத்தை இறைவன் அவர்களுக்கு நசீபாக்க வேண்டும் என்று நாங்களும் துஆ செய்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இவ்வாறான உதவிகளோடு ஒவ்வொரு உறவுகளும் இணைய முன்வாருங்கள். இலங்கை திருநாட்டில் எத்தனையோ உறவுகள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ குழந்தைகள், ஊனமுற்ற குழந்தைகள் அன்றாட தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிர்கதியான நிலையில் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ் உங்கள் பொருளாதாரத்தில் விருத்தியையும் உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தையும் காட்டிக்கொண்டே இருப்பார். முன்வாருங்கள் உறவுகளே. இந்த உதவி செய்த பசீர் மஃபாசா தம்பதிகளுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸா. حمدا يوافي نعمه ويكافئ مزيدا فعنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. اللهم لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعده. أهل الثناء والمجد يحق ما قال العبد وكلنا لك عبد. لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا راد لما قضيت ولا ينفع ذا الجد منك الجد. இரக்கமுள்ளவனே, கிருபையாளனே, அன்பாளனே, அருளாளனே, ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குற்றங்கள், குறைகள், தப்புகள், தவறுகள் அனைத்தையும் நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ். ரப்பே நீ இரக்கமுள்ள ரப்பு யா அல்லாஹ். எங்களுடைய தாய் தந்தையை விட பன்மடங்கு நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ அன்பாளன் யா அல்லாஹ்.
யா அல்லாஹ் நீ அருளாளன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ பாசம் உள்ளவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் உன்னுடைய அடிமைகள் யா அல்லாஹ். உன்னால படைக்கப்பட்டவர்கள் யா அல்லாஹ். பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் நீ வழங்கியிருக்க கூடிய ரிஸ்கை யா அல்லாஹ் நாங்கள் உண்ணுகிறோம் யா அல்லாஹ், உடுத்துகிறோம் யா அல்லாஹ், அனுபவிக்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே உனக்கு மாறு செய்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை தண்டிச்சிடாதே யா அல்லாஹ், எங்களை சோதிச்சிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களால் எங்களை நீ வேதனை செஞ்சிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நீ பொருந்திக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய சோதனைகள் இந்த முழு உலகத்தையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் கடுமையான மழையினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கடுமையான மழையினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய வீடுகளுக்குள்ளாம் நீர் நிறைந்திருக்கிறது யா அல்லாஹ். தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிறோம் யா அல்லாஹ், தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிறோம் யா அல்லாஹ். சமைத்து உண்ண முடியாமல் சிரமப்படுகிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக படிக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நிலைமையை நீ அறிந்திருக்கிறாய் யா அல்லாஹ். ஏதோ ஒரு நலவொன்று இருப்பது உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எங்களுடைய அவசர புத்தி அது தெரியாமல் இருக்கிறது யா அல்லாஹ். நாங்கள் சிரமப்படுகிறோம் யா அல்லாஹ். இந்த நிலைமைகளுக்கு சொந்தக்கார நீதான் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கான பொருத்தமான வீட்டை ஏற்பாடு செய்து தாயா அல்லாஹ். எங்களுக்கான நல்ல சூழலை உண்டாக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நீயே எமக்கு பொறுப்புதாரியா அல்லாஹ். உன்னை மட்டுமே நாங்கள் நம்புகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய இந்த ஊருக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அனைவருக்கும் நீயும் உதவி செஞ்சிரியா அல்லாஹ். எங்களுக்கு யாரெல்லாம் உண்ண தருகிறார்களோ அனைவருக்கும் நீ உண்ண கொடுத்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் எங்களுக்கு உடுத்த தருகிறார்களோ நீயே அவர்களுக்கு உடுத்த கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இன்று எமக்கு இந்த உணவு பொதிகளை கொண்டு வந்து எங்களுக்கு கையப்படுத்தியிருக்கின்ற எமக்கு தந்த அந்த அன்பு செல்வங்கள் யா அல்லாஹ், அன்பு சகோதரர் பஷீர் மற்றும் அவருடைய துணைவியார் மஃபாஸா இருவரும் ஜப்பானில் வாழுகிறார்கள். அவர்கள் இந்த மக்களுக்காக, இந்த வறுமைப்பட்ட மக்களுக்காக, இந்த விதவைகளுக்காக, இந்த அனாதைகளுக்காக, இந்த கஷ்டப்பட்ட ஃபகீர்களுக்காக, மிஸ்கின்களுக்காக உதவிக்கரம் நீட்டி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். உண்பதற்கான உணவுப் பொருட்களை கொடுத்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், வாரி வழங்கி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த குடும்பத்தை நீ பொருந்திக்கொள் யா அல்லாஹ். அவர்களை நீ கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். அவர்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். அவர்களுடைய தொழில மென்மேலும் பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். அபிவிருத்தியை செஞ்சிரியா அல்லாஹ். ஒற்றுமையை கொடுத்துடியா அல்லாஹ். சந்தோஷத்தை கொடுத்துடியா அல்லாஹ். மன நிம்மதியை கொடுத்துடியா அல்லாஹ். இன்பமான வாழ்க்கையை கொடுத்துடியா அல்லாஹ். அவர்களுடைய இந்த சதகாவை பொருந்திக்கொள் யா அல்லாஹ். இந்த சதகாவை கொண்டு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க வைத்திரியா அல்லாஹ். சுவர்க்கத்திலே பிரவேசிப்பதற்கு தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். அந்த இருவர்களோடு மாஷா அல்லாஹ் குடும்பமும் சேர்ந்திருக்கிறது.
حسرة